ஹாய் மை டியர்ஸ், அகெயின் ஹாப்பி சண்டே. இன்றைக்கு ஆக்சுவலி நான் வீட்டில் கொஞ்சம் வேலைகளெல்லாம் செய்துட்டு, இன்றைக்கு சண்டே இல்லையா, வீட்டுகளில் வேலைகளெல்லாம் செய்துட்டு இப்போது இன்றைக்கு நான் ஐப்ரோ ஷேப் பண்ண வேணும். அதை செய்கிறேன். நோ மேக்கப், நத்திங், ஜஸ்ட் குயிக்காக ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு என்னை பற்றி ஒன்று தெரியணும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அளவாக இருக்குது. அண்ட் எல்லா கடவுளும் நான் மரியாதை செலுத்துவேன். எல்லா கடவுளுக்கும். என்னுடைய கணவர் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு ஹிந்து. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். நான் சாமி கும்பிட்றேன்டா என்னுடைய குடும்பத்தோட என் கணவர் வருவார். நான் தனியாக கும்பிட்டா கூட என் கணவர் அவரும் சேர்ந்து கைகூப்பி கும்பிடுவார். நானும் முடிந்த வரைக்கும் அவரோட கிறிஸ்தவ ஆலயத்துக்கு செல்வன். ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு ஆஃபாக இருக்கிற டைம். இப்போ நான் ஆக்சுவலி இது பண ஆறுதலுக்காக கொஞ்சம் கந்த சஷ்டி பாடிட்டு சாமியை விளக்கேற்றிட்டு நான் போயிட்டு வர போகிறேன். பாருங்க, நானும் என் கணவரும் முக்கியமாக நினைக்கிறது மனித நேயம். மதம், நாங்கள் பிறந்த மதம்ன்றதால அதை நாங்கள் மரியாதை கொடுத்து அதை அந்த நம்பிக்கை இருக்கிறதால நாங்கள் அதை வழிபடுறோம். ஆனால் முக்கியமாக மதங்களை வழிபடுறதுக்கு முதல் மனித நேயத்தோடு வாழ வேணும். மற்ற சக மனிதர்களை சரியாக புண்படுத்தாமல் வாழணும். அதுதான் எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு. அதுதான் சரியான மதம். மனித நேயம் என்ற ஒரு மதம் இருந்தால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள். ஓகே மை டியர்ஸ், இப்போ சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மனசை ஆறுதல் படுத்துகிறேன். என்னுடைய மனசை ஆறுதல் படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு வித தியான நிலை தான். எப்படியாவது எங்களுடைய மனநிலையை நாங்கள் பேணி பார்க்க வேண்டும். இவ்வளோ அழகான அன்பான சொந்தங்கள் நமக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்வோம். இது அதை கேட்குறத விட கடவுள்கிட்ட நன்றி சொல்வோம். அதை பேணி பார்க்குறதுக்குரிய மன சக்தியை தர கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம். நன்றியை மனசார கடவுளுக்கும் சொல்வோம். ஓகே, இன்றைய நாள் என்னுடைய கணவர் ஒர்க்கில் இருக்கிறார். நான் சில பல கடைகளுக்கும் போயிட்டு ஐப்ரோவும் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். என்னுடைய அன்பு தம்பி இன்றைக்கு சமைக்கிறார். அதனால் எனக்கு இன்றைக்கு சமையல் வேலை இல்லை. திரும்பவும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உதவுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழுங்க. ஓகே.